ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அவர்களுடைய அன்பின் வாசத்தில் தெரிந்து கொள்வதை இந்த நாளிலும் உங்களுக்கு உண்டாக நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த நல்ல தருணத்துக்காய் என் ஜீவனுள்ள தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு உண்டாக இருக்கும்படியாய் தேவன் ஒரு தருணத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். அதனால நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு பகுதிகளை குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாய் நாம் சிந்திக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. இது இப்போ நம்ம எல்டர்ஸ் ப்ரேயர் ஜனவரி மாதம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால மறுபடியும் 2வது முறை இந்த இடத்துக்கு கடந்த வர கர்த்தர் வழிகளை திறந்திருக்கிறார். தெரிந்த ஒரு சங்கீதம் தானே. காலையில் நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு இது வரைக்கும் அந்த வார்த்தை கொண்டு பிரசங்கம் பண்ணதில்லை. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்னோடு இடப்பட்டார். நான் பேசுகிற பிரசங்கம் பண்ண மாட்டேன். பைபிள் சொல்லுகிறதே தெரிந்த ஒரு அடிக்கடி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு வார்த்தை தான். நம்ம சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 34வது சங்கீதம் 5வது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சரி, நமக்கு எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அல்லேலூயா. இந்த பைபிள் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். நம்ம நிறைய நேரங்கள்ல வேதாகமத்தை படிக்கும் பொழுது நிறைய பேர் எந்தெந்த இடத்துல யார யார பார்த்தாங்க என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவங்கெல்லாம் அவங்கள பார்த்ததுனால என்ன நடந்தது என்று சொல்லி கூட வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. இந்த காலையில் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு, நாம் அவரை நோக்கி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கிற ஒரு சத்தியத்தை, கேள்விப்பட்ட ஒரு சத்தியத்தை உங்களுக்கு மறுபடியும் ஒரு புதிய விதங்கள்ல உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். அநேக நேரங்கள்ல நாம் மனிதர்களை பார்ப்பது வழக்கம், பணக்காரர்களை பார்ப்பது வழக்கம், ஊழியர்களை பார்ப்பது நமக்கு வழக்கம். பிரபலமானவர்களை பார்க்கும் பொழுது நாம் பல விதங்கள்ல இவர்களை பார்த்தா இவங்க கண்ணு நம்ம மேல பட்டா நமக்கு ஏதோ பிரோஜனம் கிடைக்கும், இவங்க பணக்காரங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர்கள் எவர்கள்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்க வேண்டியவரை பார்த்தால் நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். கேட்க வேண்டியவரிடத்துல கேட்டால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. கூப்பிட வேண்டியவரை கூப்பிட்டால் அவருடைய செவியில நம்முடைய ஜெபங்கள் எட்டப்படும். ஆமென். நம்ம அநேக சந்தர்ப்பத்துல நம்ம யாரையோ பார்க்கிறோம், எதையோ பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, வானத்தை அண்ணாந்து பார்த்தார்கள், வானத்தை அண்ணாந்து பார்த்தார்கள், பல காரியத்தை பார்த்தார்கள். இயேசுவை இந்த பூமியில் அநேகர் பார்த்தார்கள், இயேசுவை இந்த பூமியில அநேகர் தொட்டார்கள், இயேசுவை அநேகர் இந்த பூமியில நன்மை அனுபவித்தார்கள். ஆனால் ஒரு சிலரை குறித்துதான் வேதம் மிக முக்கியமான சில கருத்துக்களை நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. வயசானவங்க இருக்கிறீங்க இல்லையா, சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நாம இந்த நாட்கள்ல யாரை நோக்கி பார்த்தா நம்ம நிலவரம் மாறும், யாரை நோக்கி பார்த்தால் நம்முடைய துக்கம் மாறும், யாரை நோக்கி பார்த்தால் நம்முடைய பிரச்சனை மாறும், யாரை நோக்கி பார்த்தால் நம்முடைய பாவமுள்ள ஜீவியம் மாறும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். ஏதோ ஒரு ஊழியக்காரனை சொல்ல, ஒரு மோசேயை சொல்ல, ஒரு எலியாவை சொல்லல, ஒரு ஏனோக்கை சொல்லல, ஒரு நோவாவை சொல்லல, ஒரு மோசேயை சொல்லல. அல்லேலூயா. நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்த்தால் அவர் பிரகாசம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் மகா பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது. கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு யாரை நோக்கி பார்க்கிறோம்? நம்ம லைஃபுடைய ஃபெயிலியருக்கு என்ன காரணம்? நம்ம லைஃபுக்கு சக்சஸ்க்கு என்ன காரணம்? வேதத்தை பார்க்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம், ஊழியம் செய்ய எல்லாம் கரெக்ட். ஆனா நம்ம லைஃப்ல இன்னைக்கு நிறைய காரியம் ஃபெயிலியர், நிறைய காரியம் தோல்விய. அல்லேலூயா. சந்தோஷம் இல்லையே, முகத்துல பிரகாசம் இல்லையே. வேதம் சொல்லுகிறது, மோசே மலைக்கு ஏறிவிட்டு திரும்பி வந்தான். மோசே 7 முறை மலைக்கு போனான். 7 முறை சீனாய் மலைக்கு பிரயாணம் பண்ணினான்.
அவன் ஒவ்வொரு முறை போயிட்டு வரும் பொழுதும் ஒவ்வொரு விதமான காரியங்களை தேவ சமூகத்திலிருந்து அனுபவித்துக் கொண்டு வந்தான். இப்ப ஒரு விஷயம் சொல்லுகிறாங்க, உங்க முகத்தை நீர் மூடிக்கொள்ளும். உடைய முகம் எப்படி இருக்குது? பிரகாசமா இருக்கிறது. ஒரு மனிதன் தேவ சமூகத்துக்கு வந்துவிட்டு திரும்பும் பொழுது, ஒரு மனிதன் வேதத்தை வாசித்து விட்டு திரும்பும் பொழுது, ஒரு மனிதன் செபித்து விட்டு திரும்பும் பொழுது, ஒரு மனிதன் ஆண்டவரை ஆராதித்து விட்டு திரும்பும் பொழுது, அவனுடைய முகத்துல கொஞ்சம் நிச்சயம் மாற்றம் கிடைக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய முகம் ஒரு மாறணும். ஆமென். தூங்கி எழுந்த உடனே முகம் தெரியும். நம்ம சொல்லுவோம், என்ன தூங்குஞ்சா அப்படிமோ. அதே வேளை ஃப்ரெஷ்ஷா குளிச்சு எழுந்தோன்னே இல்லையா, குளிச்சவங்க தெரியும், பரவாயில்லையே நீங்க நல்லா பாருங்க, நல்லா குளிச்சவங்களை பார்த்தா அவங்க எவ்வளவு அழகில்லாதவங்க இருந்தா கூட அவங்க நல்லா தலைக்கு குளிச்சு நல்லா இருந்த எப்படி பார்க்க ஒரு அழகா தெரியும். ஆண்டவர் ஆராதிச்சுட்டு வர்ற பிள்ளைங்க அழகா இருக்கணும். அதான் உலக பாட்டுல கூட படிக்கிறோம். ஹல்லேலூயா. உன் முகத்தை காட்டு. ஆண்டவர் கேட்கிற முகத்தை காட்டு, நான் பார்க்கணுங்கிற. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய முகம் சந்தோஷமா இருக்கிற? உலகத்துல சொல்றான், உள்ளங்கள் அழுகாலும் உதடுகள் சிரிக்கட்டும். உள்ளமும் அழுகுது, உதடும் அழுகுது. இன்னைக்கு அனைவருக்கு என்ன இல்ல? சந்தோஷம் இல்ல. சரி, சந்தோஷம் யார் தருவா? மருமகன் தருவானா? மருமகன் தருவானா? பணம் தருமா? மருத்துவர் தருவாரா? எங்க போனா சந்தோஷம் கிடைக்கும்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அல்லேலூயா. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இல்ல. யோபின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது யோபு தெளிவாய் சொல்லுகிறான், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு அல்லவோ. அதை இன்னும் எடுத்து ஞானி ரொம்ப தெளிவா எடுத்திருக்கிறான். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நகைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, பிடிக்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. இந்த பிரேயர் கூட எல்டர்ஸ் பிரேயர் தான் போட்டுச்சு. நிறைய எல்டர்ஸ் இருக்கிறீங்க, நிறைய வயசானவங்க இருக்கிறீங்க. உங்க வாலிப நாட்களை நீங்க என்னெல்லாமோ செஞ்சிருப்பீங்க இல்லையா, என்னெல்லாமோ பண்ணிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அனைவருக்கு சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் ஆராதிக்கிற நீங்க உங்க முகம் எப்பொழுதும் பிரகாசமா கூட படிக்கிறோம். 84 வயசு உள்ள ஒரு அம்மா தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்றாங்க? நீங்காமல் இருந்தார்கள். அல்லேலூயா. உங்க சரீர பிரகாரம் வயசா இருக்கலாம், ஆனா ஆவியில வயசு கிடையாது. ஆவியில என்ன கிடையாது? உங்க மருமகனால, மருமகனால, உங்க பணத்தால, உங்க குடும்பத்தால உங்களுக்கு சந்தோஷம் தர முடியாது. அந்த சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல. அது எல்லாம் என்னது? டெம்பரவரி. அல்லேலூயா. இப்ப கரண்ட் போயிருக்குது, இது டெம்பரவரி. மறுபடியும் என்ன வரும்? கரண்ட் வரும். அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்க்கணும். எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி பார்க்கறீங்க? பிடிக்கிறோம். ஒரு பிச்சைக்காரன் இருந்தான், அவனுக்கு வயசு 40 வயசு. எத்தனை வயசு? 40 வயசு. அவன் டெய்லி என்ன பண்ணுவான் கேட்டீங்கன்னா, வர போறவங்களாம் கையேந்துவான், வர போறவங்களாம் கூட ஐயா ஐயா அம்மா அப்படிமா கையேந்துவான். அவனை பார்ப்பாங்க. ஏன்னா அவன் ஒரு முடவன், காலற்றவன், பலனற்றவன், திராணியற்றவன், வேலை செய்ய முடியாது. இன்னும் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆலயத்துக்குள்ள வர முடியாது. அவன் வெளியே உட்கார்ந்து ஐயா அம்மா ஐயா அம்மான்னு பார்க்கிறான். அப்படித்தான் ஒரு நாள் பேதுருவை பார்த்தான். ஆனா பேதுரு எங்க தெரியுமா போனா? அப்போஸ்தலர் 3:1 படிங்க. ஆலயத்துக்கு எதுக்கு போனா? படிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி. நீங்க எத்தனை ஊழியக்காரங்க ஜெபம் பண்றோம்? எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? ஜெபிச்சாதான் பிரகாசம். பல வருட கிறிஸ்தவனா இருக்கலாம். நான் ஒரு பாஸ்டர் இருந்தேன், அவரு ரொம்ப படிக்காது. அவர் சொல்லுவாரு, எங்களெல்லாம் பார்த்து நிறைய சொல்லுவாரு, எப்பா நீங்க எல்லாம் நிறைய படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவர் சொல்லுவாரு, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, ஆனா எனக்கு இயேசுவை மட்டும் தெரியும். அல்லேலூயா. நீங்க எல்லாம் தெரியும். எத்தனை பேருக்கு இயேசுவை தெரியும்? எத்தனை பேருக்கு எவ்வளவு ஜெபிக்க தெரியும்? ஒரு சாப்பாடு வேகணும்னா கூட அந்த அரிசி ஊறணும், தண்ணி கொதிக்கணும், அப்புறம் போட்டவன வெந்துருமா? இல்ல. Take the time for everything. அதுக்கு ஒரு நேரம் எடுக்கும். நான் அப்பப்ப பார்க்கிறோம், சோறு வெந்திருச்சா, வெந்த பிற்பாடு என்ன செய்வோம்? இந்த சோறை வடிப்போம். அது போல உங்கள் ஜெப நேரம் கூட வேண்டும்.
அல்லேலூயா. எவ்வளவு செபிக்கிறீங்களோ அப்பதான் உங்க முகம் பிரகாசமா இருக்கும். பணத்துல கிடைக்கிறது பிரகாசம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. உலகத்துல கிடைக்கிற சந்தோஷம் பிரகாசம் அல்ல. நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெப நேரம் கூடணும். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? நீங்க நிறைய தாய்மார் இருக்கிறீங்க, பேச சொன்ன இல்லாத கதையெல்லாம் பேசுவீங்க. இல்லாத ஆனா ஜெபம் எல்லாம் என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? தூக்கம். இன்னொன்னு இருக்குது, பைபிளை படிச்சா நீங்க இதுக்கு பேரு ஒரு பகுதி நான் வச்சிருக்கிற பேர் என்னன்னா, பைபிளை படிச்சவங்க தூக்கம் வராதவங்க கூட தூக்கம். தூக்கம் 10 அதிகாரம் படிக்கலாம் படிக்க, ஆனா ஒரு அதிகாரம் 2 அதிகாரத்துக்குள்ள இந்த தூக்க மாத்திரை தூக்க ஊசி போட்டு என்ன செய்யும்? நல்ல அசத்தும், நல்ல அசத்தும். அவ்வளவுதான் தூக்கி மூடி வச்சிரும். ஆனா உலக கதையை பேசணும் என்ன வர மாட்டேங்குது? தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வர மாட்டேங்குது. ஜெபிச்சா தூக்கம் வந்துருது. ஜெபிச்சா தூக்கம் வந்துருது. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு புரியாத ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் கூட சில ஊமைகளை சொல்லி கொடுத்தார். சில ஊமைகளை சொல்லி கொடுத்தார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஆமென். நீங்க எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுறீங்க? அல்லேலூயா. எவ்வளவு நேரம் அந்நிய பாஷை பேசுறீங்க? அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரோட பேசணும். கொஞ்ச நேரம் ஆண்டவரோட பேசணும். அல்லேலூயா. காலையில் எழுந்தும் போதே புலம்ப கூடாது. ஆண்டவர் அழகான ஜெபத்தை கொடுத்து கற்றுக் கொடுத்தார். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. யாரு சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல. நம்ம ஜெபம் முடிஞ்ச என்ன சொல்லுவோம்? ஜெபம் முடிஞ்சோன்னு நம்ம சொல்ற வார்த்தை தெரியல. என் ஆத்மாவே, ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? நீங்க எத்தனை பேர் சொல்றாங்க? அவர் என்ன சொல்றாரு? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தா. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் என்ன செய்யும்? பாவங்களை மன்னியும். எத்தனை பேர் மருமகளை மன்னிக்கிறீங்க? எத்தனை பேர் சம்பந்தக்காரன் மன்னிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க மன்னிச்சாதான் சந்தோஷம். நீங்க மன்னிச்சாதான் செத்தா பரலோகம் முடியும். அல்லேலூயா. பெட்டியை சுத்தி எழுதலாம், 10 ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணலாம், 10 ஊழியக்காரர் சாட்சி சொல்லலாம். ஆனால் உன் ஆத்துமா சந்தோஷத்துக்குள்ள கடந்து போக வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டும். உன் ஆத்துமா சந்தோஷத்துக்குள்ள கடந்து போக வேண்டுமா? தேவ சித்தம் செய்ய வேண்டும். உன் ஆத்துமா சந்தோஷத்துக்குள்ள கடந்து போக வேண்டுமா? மன்னிக்க வேண்டும். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். ஆமென். அல்லேலூயா. இவர்களுக்கு மன்னியும். எத்தனை பேர் மன்னிக்கிறீங்க? மன்னிக்காததுனாலதான் வியாதி வியாதி வியாதி, பிரஷர், சுகர், பல பிரச்சனை, மண்டைய வெடிக்குது. அவளை மன்னிக்க மாட்டேன். இப்ப நீ என்ன கிறிஸ்தவன்? எதுக்கு பைபிள்? இந்த பைபிள் என்ன சொல்லி கொடுக்கிறது? இம்பார்ட்டன்ட் இஸ் தி கேரக்டர்ஸ். அல்லேலூயா. இது பிரசங்கம் அல்ல, சுபாவங்கள் மாற வேண்டும். ஒரு கல்லூரிக்கு போறான், அவனுக்கு இன்ஜினியரிங்ல அவன் என்ன கோர்ஸ் எடுக்கறானோ அதை கத்து கொடுக்கறான். ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறான், காமனா கத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு எம்டி எடுப்பாங்க, ஒரு எம்எஸ் எடுப்பாங்க, அதை கத்து கொடுப்பாங்க. ஆனா இந்த பைபிள் கத்து கொடுக்கிறது சுபாவங்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சுபாவங்கள். சுபாவங்கள். விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை. அல்லேலூயா. சில சொல்றாங்கல்ல, இந்த அம்மா நல்ல ஜெபம் பண்ணுது, ஆனா நல்ல சண்டை போடுது. நல்ல ஜெபம் பண்ணுது, நல்ல சண்டை போடுது. புரியுதா உங்களுக்கு? பைபிளை தூக்கி போயிருது. சிலர் இருக்காங்க, வீட்டுல சண்டை வந்துச்சுன்னா உடனே ஆண்டவரே பாருங்கப்பா பாருங்கப்பா. எப்படி பாப்பாரு? எப்படி பாப்பாரு? அல்லேலூயா. ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? இந்த வேற குற்றங்களை மன்னிக்க, என்னுடைய பாவங்களை மன்னிக்க. நீங்க காலையிலேயே ஜெபம் பண்ணீங்க, வீட்டுல சண்டை வராது. ஏன்னா பைபிள் சொல்லுது, மத்தேயு 18:18 படிக்கிறோம், நீ எதை கட்டுறியோ அதை நான் கட்டுவேன். அல்லேலூயா. குறை சொல்லாதீங்க, மற்றவங்களை குற்றப்படுத்தாதீங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைஞ்சாங்க. நீங்க மனுஷனை நோக்கி பார்த்தீங்கன்னா குறைய பார்ப்பீங்க. என்கிட்ட குறை உண்டு. ஒவ்வொரு மனிதரும் குறை உள்ள மனிதன். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கணும். அந்நிய பாஷை பேசணும். அந்நிய பாஷைகள்
பேசணும், ஆண்டவரோட கொஞ்ச நேரம் உறவாடணும், ஆண்டவரோட கொஞ்ச நேரம் உறவாடணும். அப்போ உங்க முகத்துல வந்துடும், என்ன வந்துடும்? சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா. உங்க முகத்தை பார்த்த உடனே யாரெல்லாம் உங்களுக்கு சத்துரு அவங்க கூட பார்ப்பாங்க. இந்த முகத்தை பார்க்க முடியலன்னு சொன்னவங்க எதை பார்ப்பாங்க? இந்த முகத்தை பார்ப்பாங்க. இந்த முகம் அழகா இருக்குது, இந்த முகம் அழகா இருக்குது. எப்படி? ஜெபம் என்கிற அழகு. அல்லேலூயா. அத ஆண்டவரோட முக்கால மாத்து முகத்தை நான் பார்க்கணும். ஜெபிக்கிறவங்க முகம் அழகா இருக்கும், ஜெபம் இல்லாதவங்க முகம். அல்லேலூயா. எத்தனை ஃபேர் லவ்லி போட்டு, எத்தனை மேக்கப் போட்டு, எவ்வளவு டை அடிச்சு என்னெல்லாம் நீ மேக்கப் போட்டாலும் சரி, அது கலைஞ்சிரும், அது கலைஞ்சிரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆனா ஜெபம் என்கிற அழகு கலையாது, ஜெபம் என்கிற சந்தோஷம் கலையாது. சிலர் சொல்லுவாங்க, இந்த பாட்டியம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்க சொல்லணும், கர்த்தர் நான் அழ சொல்லல, சிரிக்க சொல்லிக்கிறேன். அல்லேலூயா. செத்து போ, கர்த்தர் எப்போ கூப்பிடுறாரு? அப்ப நான் போறோமா? அப்ப நான் போறோமா? அப்பன் போய் தான் தீரணும். அப்போ நான் போய் தான் தீரணும். ஆனா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம். நீங்க மனுஷனுடைய முகத்தை பார்க்காதீங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்தா பிரகாசம் கிடைக்கும். இரண்டாவது ஒரு நபரை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறத தெரிந்தவங்க சகேயு அவரை பார்க்க போனான். சகேயு அவன் யாரு? இயலாதவன். இப்ப நீங்க கூட சொல்லலாம், வயசாகி போச்சு ஐயா, முழங்கால நிக்க முடியல, ஜெபிக்க முடியல, கையை நான் கேட்கிறேன், வாய் மட்டும் இப்படி பேச முடியுது? சொல்லுங்க, வாய் மட்டும் இப்படி பேச முடியுது? அதுக்கு வயசாகல இல்லையா? நான் யாரும் குறை சொல்லல, இதுக்கு சொல்றேன். வாய் மட்டும் என்ன செய்யறோம்? பேசுறோம். வாய் மட்டும் அது எப்படினாலும் சரி பேசிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம இயலாமைன்னு சொல்லக்கூடாது. ஜெப நேரத்தை முக்கியம். மனுஷனோட பேசுற நேரம் குறையட்டும், தேவனோட பேசுற நேரம் கூடட்டும். அல்லேலூயா. மனுஷனுடைய சத்தத்தை கேட்க நேரம் குறையட்டும், தேவனோட சத்தம் கேட்க நேரம் கூடட்டும். ஆமென். உங்க பேர பிள்ளைங்க சொல்லணும், உங்க மருமக்கள் சொல்லணும், அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் மதுரை பக்கம் ஊழியம் செஞ்சேன். ஊழியம் செய்யும் போது, நான் சிபிஎம் ஊழியம் செய்யும் போது, ஒரு ஐயா, அவர் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்தவர். அவருக்கு 92 வயசு 94 வயசு இறந்தார். அவர் நான் எப்பெல்லாம் போறோம், அவருக்கு ஒரு சின்ன ஒரு ரூம்ல தான் கொடுத்தாங்க. அந்த ரூம்ல இருப்பானா, போயிட்டு ஐயா சொத்துறான் 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 சொத்துறான். இந்த ஐயாவுக்கு அடக்கத்துக்கு நான் பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணது ஆனோட ஜெபம் பண்ணி என்ன ஆனவன் ஆனோட சொன்னாரு, அவனுக்கு 5 தாளம் கொடுத்தேன், அவன் 5 உபயோகப்படுத்தினான். 5ஐயும் உபயோகப்படுத்தினா. பைபிள் சொல்லுது, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்மையானாலும் ஸ்தோத்திரம், தீமையானாலும் ஸ்தோத்திரம், வேதனையோட ஸ்தோத்திரம், சந்தோஷத்துல ஸ்தோத்திரம், பாடுகள்ல ஸ்தோத்திரம், போராட்டங்கள்ல ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ எடுக்க தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதிக்கிறவன் தோற்று போக மாட்டான். அல்லேலூயா. துதிக்கிறவன் ஜெயம் எடுப்பான். துதிக்க 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 உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். துதிக்க 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 இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். அல்லேலூயா. அது உங்களுக்கு கேட்பாங்க, எப்படிமா இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறையா, கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கிறையா. ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கணும். இந்த சகையு குள்ளன்னு சொல்லுங்க, அவர் பணக்காரன். ஆனா அவன் குள்ளமா இருக்குன்னு பார்க்கல. அவன் பார்த்தான், ஒரு மரத்தின் மேல ஏறினான். ஒரு மரத்தின் மேல ஏறினான். ஏறி ஆண்டவர் அந்த கூட்டத்துல ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஆண்டவரை அப்ப நீங்க அவரை பார்க்க ஆசைப்படணும். என்ன செய்யணும்? அவரை பார்க்க ஆசைப்படணும். எத்தனை பேர் அவரை பார்க்க ஆசைப்படுறீங்க? இன்னைக்கு முதலமைச்சர் போறான்னா அவனை பார்க்க ஒரு கூட்டம் நிக்குது. அவனை பார்க்க சினிமாக்காரன் போறான்னா அவனை, நம்ம நாடு திருந்தாலும் மெயின் காரணம் அதான். அவனை எவனும் போகாதீங்க, அப்ப அம்பாட்டு போயிட்டு. நீங்க வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் சொல்லுவாங்க, அவங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா மார்க்கெட் வருவாங்க, சாதாரணமா ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க. இங்கதான் ஒரு கவுன்சிலர் பண்ற பந்தாவை பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான்? பெரிய லெவலா யோசிக்கிறான், சாதாரணமா இருப்பாங்க. ஆனா இவங்களை பார்த்து நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. அவரை பார்க்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும். யோபு கேட்கிறார், தன் பிரச்சனைகள், தன் வேதனைகள், தன் வியாதிகள், தன் மரண போராட்டங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், எல்லா பக்கத்து நெருக்கத்துல யோபு கேட்கிறார், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்?
அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நான் அவர் எங்கே கண்டு சந்திக்கிறார்? நீ முழங்காலை முடக்கி ஜெபிப்பாயானால் அவர் உனக்கு தென்படுவார். ஆமென். அல்லேலூயா. சகரி ஏறினான். வெளிப்படுத்தல் விசேஷத்தை படிக்கிறோம். யோவான் அப்போஸ்தலன் பத்மோ தீவிலே கைவிடப்பட்ட நிலவரங்கள். தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்ல. நீங்க வந்து பாஸ்டர் கிட்ட தண்ணி வேணுமா, காப்பி வேணுமான்னு அங்க யோவானுக்கு யார் கேட்டிருப்பா? என்ன கேட்டிருப்பா? யோவான் என்ன தப்பு பண்ணாரு? என்ன தப்பு பண்ணாரு? ஒரு தப்பு பண்ணாரு. தண்ணி கொடுக்க ஆள் இல்லை, தேய்ச்ச ஆள் இல்லை. பாஸ்டர் நாங்க இருக்கிறோம், தேய்ச்ச ஆள் இல்லை, தைரியப்படுத்த ஆள் இல்லை. மிகவும் கொடிய குற்றவாளிகளை கொண்டு போய் விடுகிற இடம் தான் பத்மோ தீவு. அந்த பத்மோ தீவில் அங்கங்கே செத்த பிணங்கள் ஆடிக்கொண்டிருக்கும், அங்கங்கே விஷமுள்ள பாம்புகள் உலாவிக் கொண்டிருக்கும், அங்கங்கே பல தேர்கள் உலாவிக் கொண்டிருக்கும். எல்லா சூழ்நிலையும் பார்த்தால் கடல் காற்று வேகமாய் அடித்துக் கொண்டிருக்கிறது. நேரங்கள் மாறுகிறது. நேரங்கள் மாறும் பொழுது இருள் சூழ ஆரம்பித்து விட்டது. வேதனைகள் பெருகிறது, பல ஓலங்கள் எழும்புகிறது. ஆனால் இந்த யோவானோ முழங்காலை முடக்கி ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்தார். அல்லேலூயா. நீ அவரை பார்க்க ஆசைப்படுவாய் என அவ்வளவு கூட்டம் போதுங்க. இயேசு எங்க வந்து நின்னாரு சொல்லுங்க, எல்லாம் தெரிஞ்சதுதான். இயேசு எங்க வந்து நின்னாரு? அந்த மரத்திலிருந்து நட்டு சகைவே அவ்வளவு பேர் இருக்கிறான். அவ்வளவு பேரை சொல்ல, ஏன்னா இவன் அவரை பார்க்க ஆசை. நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்க ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. ராஜா உம்மை பார்க்கணும், ரப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கிறேன். எப்போது வருவீரையா? ராஜா உம்மை பார்க்கணும், ரப்பகலாய் வருகைக்காய் காத்திருக்கிறேன். எப்போது நம்ம ஜெபத்துல யார் வரணும்? இயேசு வரணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில கூட பாஸ்டர் டேட் சொன்னது அப்படி சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு 2 நாளா தொடர்ந்து ஊழியங்கள் அப்படி யோசிச்சுட்டு, ஆண்டவரே என்ன பேசணும் என்ன பேசணும் என்ன பேசணும். ஏன்னா ஜனவரி மாசம் வரும்போது கூட கிடையாது. என்ன பேசணும் என்ன பேசணும் என்ன பேசணும். அவ ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு 4 காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து இத போய் சொல்றாரு. அல்லேலூயா. இங்க கரெக்டா இருக்காங்க. இவங்க எல்லாம் மார்க் போடட்டும், ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். ஆண்டவர் சொல்வாரு, நீ ஏன்னு வார்த்தையை சொல்லல, உன் வார்த்தையை நீ சொல்லிட்டு போன, உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் விரும்புகிற ஜெபம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. மனுஷன் அளிக்கக்கூடிய ஜெபம் அல்ல. நம்ம காரியத்துக்காகவே பணம் தாங்க பணம் தாங்க பொருள் தாங்க சுகம் தாங்க பலன் தாங்கன்னு அவர் காதை அடைச்சுக்கிடுவாரு. ஆமென். அவருக்கு பிரியமான ஜெபம் செய்யல. அல்லேலூயா. அவருக்கு பிரியமானது செய், அவர் உனக்கு பிரியமானதெல்லாம் தருவார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரே தண்ணி இல்லப்பா, ஆண்டவரே இது இல்லப்பா, ஆண்டவரே அது இல்லப்பா, அவர் தெரியாதா? அவர் தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும். அவரை பிரியப்படுத்துங்க, அவரை பிரியப்படுத்துங்க. இதம் சொல்லுகிறது, ஏரோதுடைய மறுமணமாட்டி மகள் நடனம் ஆடி ராஜாவை பிரியப்படுத்துறாங்க. ராஜா கேட்கிற, உனக்கு என்ன வேணும்? தேசத்துல காது கொடுத்த அந்த பிள்ளைய பாருங்க. இப்படி யோசிச்சு பாப்பா, அந்த பிள்ளைய பாருங்க. தாய் கேட்கிறா யோவான் ஸ்நானனுடைய தலை வேண்டாம், இதுக்காவது புத்தி வேண்டாம், இதுக்காவது புத்தி வேண்டாம். யோவான் ஸ்நானனுடைய தலைவங்க என்ன பிரயோஜனம்? அவன் கேட்கிறான், தேசத்துல பாதி கூட தர்றேன். இன்னைக்கு நம்ம ஜெபம் அப்படித்தான் இருக்குது. தேவையில்லாத விஷயம். அந்த தலையை அவ கையில கொடுத்தாங்களா, அதை வாங்கிட்டு அவ தாயிட்ட கொடுத்தாளா? தாயும் பிள்ளையும் எப்படி இருக்காங்க பாருங்க. தாயும் பிள்ளையும் எவ்வளவு கடின இருதயம். அல்லேலூயா. நீங்க ஜோமண்டி கடின இருதயம் இருக்க கூடாது. மெழுகு போல இருதயம் உருகி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. மெழுகு போல. சிலருக்கு என்னதான் சொன்னாலும் சரி, வீட்டுல போனா அந்த பாம்பு மாதிரி தான் ஆடும். வீட்டுக்கு போயிட்டா பாம்பு படம் எடுத்த மாதிரி தான் ஆட்டமா இருக்கு. என்னத்த சொன்னா நீங்க மாறுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா. முதல்ல நீங்க மாறுங்க.
முதல்ல நீங்க மாறுங்க. அப்ப சகையு ஆண்டவர் கிட்ட அவனை கூப்பிடுறா. ஏன்? பார்க்க ஆசையா இயேசுவை இயேசுவை பார்க்க ஆசையா இருக்கீங்க. அல்லேலூயா. அவரை பார்க்க ஆசையா இருக்கீங்க. பூமியில எத்தனையோ அவரை பார்த்துருக்கீங்க. வெள்ளத்தோட பார்த்திருப்பீங்க, கருப்பத்தோட பார்த்திருப்பீங்க இல்லையா, மஞ்சத்தோட பார்த்திருப்பீங்க, சிவப்பத்தோட, எத்தனையோ பேரை பார்த்தாச்சு, எத்தனையோ பேரை. ஆனா அவர் 1000 10,000 பேரிலும் சிறந்தவர். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அல்லேலூயா. அவரை பார்க்க எத்தனை பேருக்கு ஆசை உண்டு? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபத்துல கேட்கிறீங்க, உங்களை பார்க்கணும்ப்பா ராஜா, உண்மை பார்க்கணும். சகையை கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, சகையவே இறங்கி வா, சகையவே இறங்கி வா. அப்ப மரத்துக்கிட்ட வந்தாரு. திரளான கூட்டம் வருது. ஆனா அவங்க யாரையும் ஆண்டவரை கூப்பிடல. இவங்க ஆண்டவரை கூப்பிட்டான். இவன் ஆண்டவரை தேடினா கர்த்தர் அவனுக்கு தென்பட்டார். அல்லேலூயா. அவன் வீட்டுக்கு ஆண்டவர் வந்தார். யாரு ஆண்டவரை பார்க்க ஆசைப்படுறாங்களோ அந்த வீட்டுக்கு தான் ஆண்டவர் வருவார். அவன் கூப்பிடல. அவன் கூப்பிட்டானா? கூப்பிட வீட்டுக்கு வரணும், கூப்பிடல. எதையுமே அவன் கேட்கல. இவனு சொல்றாரு, நீ இறங்கி வாடா, நீ இறங்கி வா, அவன் வீட்டுக்கு நான் வரப்போறேன். அல்லேலூயா. முன்னே ஒண்ணு செஞ்சான். மரத்துல ஏறினான், பார்க்க ஆசைப்பட்டான். அல்லேலூயா. அப்படி ரெண்டாவது காரியம், முழங்கால் ஜெபம் அவசியம். எப்படி இருந்து ஜெபிக்கணும்? வயசானவங்க முழங்கால் நிக்க முடியாது. வயசானவங்க முழங்கால் நிக்க. இப்ப சபையை நடத்துறோம் நாங்க முழங்கால் படம் விசுவாசி முழங்கால் படம் செய்யும். முன்னாடி ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நாங்க சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம், இந்த பையனமா இருக்கும்போது ஊழியக்காரங்க சொன்னாங்கன்னா அப்படி செய்யும். இப்ப காப்பா நீ செய்யுமா, இப்ப இருக்கிற யாரா நீ செய்யுமா. அப்போ நீங்க வயல் படிக்கலையா, நீங்க ஜோம் பண்ணலையாம்மா, நீங்க உட்கார்ந்தா ஜோம் பண்றீங்க, நான் ஏன் உட்கார கூடாதுமா? நான் இனி நான் யோசிக்கிறேன், இனி வருங்காலத்துல ஒரு சேர் போட்டு அப்படி சேர உட்கார்ந்து காலை நீட்டி அடிச்சுவான் ஆண்டவர் ஆராதிக்கிற காலம் வருமானு தெரியாது. ஏன்னா காலங்கள் மாறி போய்விட்டது. அதனால பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரனா இருப்பான், the biggest millionaire இருப்பான். ஆனா எப்படி உட்கார்ந்து ஆராதிப்பான்? இந்த முழங்கால முடக்கி தலை வந்து கீழே படும். இந்த தலையில அவனுக்கு ஒரு தழும்பு இருக்கும், அது அவனுக்கு அடையாளம். அல்லேலூயா. பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். அந்த மசூதிக்குள்ள போகும்போது வச்சிருக்கிற போன்ல 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் போனு அதை தூக்கி போட்டு போய் கையை எடுத்து சொல்லணும். நம்ம போனை எங்க வச்சிருக்கிறோம்? நம்ம எங்க வச்சிருக்கிறோம்? போன் இல்லாம இன்னைக்கு அன்னைக்கு பாஸ்தமா இல்ல. என்ன செய்யறோம்? ஏதோ மறந்த பைபிள கூட மறந்துடுவோம். ஏதோ மறக்க மாட்டோம், போனை மறக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில விளங்கிக் கொள்ள வேண்டும். என் அன்பு ஊழியர்களே, என் அன்பு பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய வாழ்க்கையில விளங்கிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்க அவரை மாத்திரம் பார்க்க ஆசைப்படுங்க. பைபிளை கடமைக்கு படிக்காதீங்க, ஜெபம் கடமைக்கு பண்ணாதீங்க. அல்லேலூயா. உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தென்படுவார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், வேதத்தை வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷத்தை படிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அனுபவம் தான். திராட்சை ரசம் குறைபடுச்சு. ஏன் மரியாதை வந்தாங்க? ஏன் மரியாதை வந்து கேட்கிறாங்க? இந்த வீட்டுல மரியாதை ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், இல்லை இவங்களுக்கு வேண்டப்பட்ட கல்யாணமா என்னன்னு தெரியாது. ஆனா மரியாதை வந்து சொல்றாங்க, என்ன தாங்க? திராட்சை ரசம். ஆனா இயேசு அந்த வீட்டுக்கு என்ன செய்யலாம்? அழைக்கப்பட்டிருந்தார். இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க வீட்டுக்கு இயேசு அழைக்கிறீங்க? எத்தனை பேர் அழைக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் அழைங்க, ஆண்டவர் அழைங்க. நான் சொன்ன போறேன், வாங்க என் பிரயாணத்துல வாங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கைக்கு வாங்க, என் கூட வாங்க. ஒரு சின்ன பிள்ளை பாட்டு படிக்கல, என் கூடவே இரும் இயேசுவே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் அழைக்கிறீங்க? நம்மள ஒரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டா அது உங்களை எப்படி கல்யாண வீட்டுக்கு போவீங்க? அப்போ எதற்கு அழைக்கப்படுறோமோ அந்த நமக்கு தான். இயேசுவை அழைத்தார்கள். உங்க வீட்டுக்கு இயேசுவை அழைங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்கு இயேசுவை அழைங்க. நீங்க எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இயேசு இல்ல, இயேசு இல்ல. நீ காலையில கொஞ்சம் பேர் தான்,
இந்த கொஞ்சம் பேர் கூட பிரசங்கம் பண்ணதுக்கு பயந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் காரணம் வரும்போது கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை என் வாயில வையும். அல்லேலூயா. உம்முடைய வார்த்தையை பேச தகுதியை தாரும். உம்முடைய வார்த்தைகளை பேச நாவை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு செல்ல என்னை இந்த காலங்களில் உபயோகப்படுத்தும். ஆண்டவரே, கொஞ்ச நேரம் கூட செபிக்காம கர்த்தருடைய வார்த்தையை சொன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை முதல்ல அழைக்கணும். ஆண்டவரை அழைத்தா திராட்சரசம் எதை வெளிப்படுத்துறது? வேதம் சொல்லுகிறது, திராட்சரசம் முகக்களையை உண்டு பண்ணும், திராட்சரசம் சந்தோஷத்தை கொடுக்கும் என்று சொல்லி நான் வேதத்தில் படிக்கிறோம். அப்ப இந்த திராட்சரசம் குறையப்படுச்சு, அப்போ குறையப்படல. அல்லேலூயா. அப்ப அந்த கல்யாண வீட்டுல ஒரு குறை வந்துச்சு. கல்யாண வீட்டுல ஒரு இயேசு தாயிட்ட வந்தாங்க. அந்த அம்மா இயேசுட்ட போறாங்க. இயேசு சொன்னாரு, உனக்கு எனக்கும் என்னன்ட்டு. சரி, இயேசு சொல்லிக்கலாம், அவங்கள என்கிட்ட வர சொல்லுன்னு சொல்ல, அவங்கள என்கிட்ட வர சொல்லுன்னு சொல்லல. அடுத்த என்கிட்ட. ஆனா இவங்க மறுபடியும் இயேசுட்ட போறாங்க. இயேசுக்கு போன இயேசு சொல்றாரு, கச்சாலில தண்ணியை நிரப்பு. கச்சாலில இவங்க கேட்டது என்னது? திராட்சை ரசம். ஆனா அவரு சொல்றது என்னது? சில நேரம் நீங்க சொல்லிப்பீங்க, ஆண்டவர் சம்மந்தம் இல்லாம சொல்வார். நீங்க சொல்லுவீங்க, என்ன ஆண்டவரே, நான் கேட்டது ஒண்ணு, நீங்க பேசுறது ஒண்ணு. நான் எதுக்கு கேட்டேன்? என்ன இல்ல? திராட்சை ரசம் இல்ல, சபையில ஆத்துமாக்கள் இல்ல, கையில பணம் இல்ல, எழுப்பி ஊழியர் செய்ய சங்கத்துல பலன் இல்ல. நான் ஒண்ணு கேட்கிறேன், சம்பந்தம் இல்லாம ஆண்டவர் பேசுவார். ஆனா இவங்க மறுபடியும் மரியாதை வர்றாங்க. இந்த மாதிரி 6 கச்சாலி தண்ணீரை பேசுறாரு. அந்த மாதிரி என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, இன்னைக்கு யாரு சொல்ல நீங்க கேட்கிறீங்க? ஆமென். உண்மையா சபை நடிக்க கூடாது. உண்மையை சொல்ல. யார் சொல்ல கேட்கிறீங்க? யாராவது உங்களுக்கு கீ கொடுத்து நினைச்சிருவீங்க, யாராவது கீ கொடுத்து என்ன பண்ணுவீங்க? நீங்க போய் அப்படியே நிற்பீங்க. அல்லேலூயா. தேவனுடைய ஊழியர்களே, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை சபைக்கு சொல்லிக் கொடுங்க. அருமையான விசுவாசிகளே, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி குடும்பத்தை கட்டுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படி ஜெபம் பண்ணுங்க. யோசிக்கலாம், கச்சாலில தண்ணி எதுக்கு? நாங்க கேட்டது திராட்சரசம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அப்படி செய்யுங்கள். அப்படியான எதை வெளிப்படுத்துறது? உன் வீட்டுக்குள்ள இயேசுவை அழைப்பாயனா? அவர் உனக்கு சொல்லுகிறத அனைவரும் இயேசு அழைப்பாங்க. இயேசு சொல்றதை கேட்க மாட்டாங்க. இயேசு சொல்றதை கேட்க மாட்டாங்க. இயேசு சொல்றதை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விருப்பம், அவங்களுக்கு ஒரு திட்டம், அதெல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஆனா அவர் சொன்னபடி செஞ்சாதான் திராட்சரசம் கிடைக்கும். அவர் சொன்னபடி செஞ்சாதான் உங்க முகம் வைக்கப்படாது. அல்லேலூயா. அவர் சொன்னபடி செஞ்சாதான் உங்க குடும்பம் வைக்கப்படாது. அவர் சொன்னபடி செஞ்சாதான் ஊழியம் வைக்கப்படாது. அவர் சொன்னபடி செஞ்சாதான் அல்லேலூயா பிசாசு வைக்கப்படுவான். நாம் வைக்கப்பட மாட்டோம். ஆமென். ஆனா அவர் சொன்னபடி செய்யறத நாம என்ன செய்வோம்? வைக்கப்படுவோம், துக்கப்படுவோம், கைவிடப்படுவோம், கலங்குவோம். அல்லேலூயா. அப்ப அவர் சொன்னபடி செய்யுங்க. சரியா? நம்ம வேத வசனத்துக்குள்ள சில பகுதிக்குள்ள கடந்து வரலாம். 1 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரம் படி. சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார்? தேவனை தூஷிக்கிற கூட்டம். பெலிஸ்தீயர்கள் யார்? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணு? எவ்வளவு ஜெபம் பண்ணு? இன்னைக்கு பாப்பா எவ்வளவு ஜெபம் பண்ணு? சொல்லுங்க. இன்னைக்கு எவ்வளவு ஜெபம்? 1 மணி நேரம். அல்லேலூயா. ஜெபிங்க. பெலிஸ்தீயர்கள் சுற்றி இருக்கிறார். பெலிஸ்தீயர்கள் பாளையத்துக்கு புறமே நின்று கொண்டிருக்கிறார்கள். பெலிஸ்தீயர்கள் எப்படி இந்த குடும்பத்தை அழிக்கலாம்,
எப்படி இந்த ஊழியத்தை அழிக்கலாம், எப்படி இந்த பிள்ளைகளை அழிக்கலாம். அல்லேலூயா. பெலிஸ்தர்கள் இந்த குடும்பத்தை அழிக்க விடாதபடிக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அவரை இடைவிடாமல் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆமென். தாவீது அம்பாட்டு போறான். அவன் சொல்றான், நான் வந்ததற்கு இல்லையோ அப்படிங்கிறான். எல்லாரும் சொல்றாங்க, உன்னால முடியாதடா, சின்ன பையன், அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன்டா, அவன் உயரத்தை பாருடா, அவன் திறமைய பாருடா, அவன் இத்தனை பேரை கொண்டவன், அவன் இத்தனை பேரை அழிச்சுவன், அவன் மகா பெரிய ஒரு வீரன், நீ சாதாரண ஒரு ஆளு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த தாவீது சொல்றான், அவன் எத்தனையோ பேரை கொண்டிருக்கிறான், ஆனா சிங்கத்தை நான் கொண்டிருக்கிறேன். அவன் எத்தனையோ பேரை கொண்டிருக்கிறான், கரடியை நான் ஒருத்தன் கொண்டிருக்கிறேன். அவன் எத்தனையோ பேரை கொண்டிருக்கிறான், என் கூட இருக்கிறவர் அவனை விட பெரியவர். அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் எப்பொழுதும் தைரியம் உள்ளவனாய் இருப்பான். அவரை நோக்கி பார்க்கிறவன் சொல்லுவான், என் முகம் வெட்கப்படாது, என் குடும்பம் வெட்கப்படாது, எங்க ஊழியம் வெட்கப்படாது, நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவருக்கு பதிலாய் நாங்கள் பிரகாசம் அடைவோம். எங்களுக்கு ஒருவன் இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு தாவீது வெட்கப்படல, கோலியாத் வெட்கப்பட்டார். அன்றைக்கு பெலிஸ்தர்கள் வெட்கப்பட்டு ஓடினார்கள், இஸ்ரவேலரோ வெட்கப்படாமல் பெலிஸ்தரை துரத்தினார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எனக்குமா சாமுவேல் அவசியம். இந்த சாமுவேல் யாரை வெளிப்படுத்துறது? ரெண்டு நபரை வெளிப்படுத்துறது. ஒன்று சாமுவேல் பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லாட்டம் என வேதம் சொல்லுகிறது. நீங்கள் செபிக்கும் பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக ஒருவர் வேண்டுதல் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் எபிரேயர் கரடி எடுத்து எழுதும் பொழுது எபிரேயர் சொல்கிறார், நமக்காய் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. என்ன பரிந்து பேசுற? இந்த குடும்பத்தை நினைச்சு கரிசியம் வரலாம், பாவம் வருது, உலகம் வருது, மாம்சம் வருது, இச்சைகள் வருகிறது, தோல்விகள் வருகிறது, நிந்தைகள் வருகிறது, கீழே தள்ள வருகிறது. ஆனா இந்த குடும்பத்தை அல்லாம பாதுகாத்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன நடந்தாங்களா? பிரகாசம் அடையல. இதுக்கு பிரகாசம் பேர் இருக்கும், ஆனா மூஞ்சிய பிறகும் இல்ல. பிரகாசம் அவசியம். இந்த பிரகாசம் எப்படி கிடைக்கும்? அல்லேலூயா. ஜெபிக்கணும். சொல்றாங்க, சாமியில உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லேலூயா. பெலிஸ்தர்கள் மாம்சத்துக்குரியவர்கள், பெலிஸ்தர்கள் தேவனை தூஷிக்கிற கூட்டம், பெலிஸ்தர்கள். அல்லேலூயா. இந்த பெலிஸ்தர்களை அழிக்கணும்னா இந்த தாவீது போனா, ஆனா யாரையும் சொன்னா, எப்படி சொன்னாங்க? ஒண்ணுமே பைபிள் ரொம்ப எக்ஸ்பிளைன் எடுத்து எழுதல. இந்த தாவீது போனா, அத்தங்கரைக்கு போனா, கூழாங்கரைக்கு 5 கல்லை எடுத்தான், 5 கையில அடப்பையில போட்டான், ராஜவஸ்திரத்தை உடுத்தி பார்த்தான். அதெல்லாம் அவனுக்கு பழக்கம் இல்லை. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு 5 கூழாங்கற்களை எடுத்து தன் இடப்பையில போட்டுக்கிட்டான். ஆனா ஒரு கல்லை யார் விழுந்துட்டா? ஒரு கல்லை யார் விழுந்துட்டா? கோலியாத் விழுந்துட்டா. அல்லேலூயா. அப்ப இந்த பெலிஸ்தீன்கள் எது போதும்? ஒரு கல்லு போதும். இந்த 4 கற்களை குறித்து 4ஆம் புஸ்தகத்துல படிக்கிறோம். இந்த 4ம் அவனுடைய ஆயுசு காலம் முழுவதும் அப்பப்ப எடுத்து இந்த கல்லை நிச்சயமா ஒரு கல்லை உபயோகப்படுத்துவான். அல்லேலூயா. அவனுடைய மரண வேளையில கூட கோலியாத்தினுடைய சகோதரர்கள் அவரை குறித்து வேதம் சொல்லுது, அகால பிறவிகள் இந்த தாவீதை எப்படி ஆகிலும் பழி வாங்கிடலாம், இந்த தாவீதை எப்படி ஆகிலும் கொண்டு போனோம், பல விதத்தில் சூழ்ந்து போனார்கள். ஆனா தாவீது எப்பெல்லாம் சூழ்ந்து வருகிறோம் அப்பெல்லாம் தன் கையை விடுவான். கையில் இருக்குது, கல் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டிலே ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்பெல்லாம் குடும்பம் நெருக்கப்படுகிறதோ, எப்பெல்லாம் ஊழியம் நெருக்கப்படுகிறதோ, எப்பெல்லாம் வியாபார செயல் நெருக்கப்படுகிறதோ, எப்பெல்லாம் முடுக்கப்படுகிறதோ அப்ப சொல்லணும், நாங்கள் அவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. நாங்கள் அவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் முகம் வெட்கப்படாது, எங்கள் பிள்ளைகள் முகம் வெட்கப்படாது, எங்கள் ஊழியம் வெட்கப்படாது, எங்கள் சந்ததி வெட்கப்படாது. அல்லேலூயா. மனுஷனை பார்த்து வெட்கப்படாது. வேற ஒண்ணு இல்ல. இவருடைய கேட்டு பாஸ்டர் நாளைக்கு ஒரு சொல்ல வரணும். உங்களுக்கு எத்தனை பாஸ்டர் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. எத்தனை மணிக்கு வரணும்? காலைல 10 மணிக்கு உங்க அக்கௌண்ட் சார் 4 மணி 10 ஆச்சு, 10:30 ஆச்சு, 11 ஆச்சு, போன ஆஃப் பண்ணி போட்டுருவாரு. இல்ல என் காலை போனவங்க பிளாக் பண்ணி போட்டுருவாங்க. ஏன்? நம்ப மாட்டாங்க. தரன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொருத்தர் சொல்லிப்பாரு, நானா உஷாரா இருந்திருப்பான். ஆனா கர்த்தர் சொன்னாருன்னா எவன் தடுத்தாலும் அல்லேலூயா. நீங்க அவரை பாருங்க, அவரை பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க.
திராட்சரசம் குறைபிடிச்சு அவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. சந்தோஷம் குறைபடும் அவர்கிட்ட கேளுங்க. சமாதானம் குறைபடும் அவர்கிட்ட கேளுங்க. சுகம் குறைபடும் அவர்கிட்ட கேளுங்க. ஞானம் குறைபடும் அவர்கிட்ட கேளுங்க. அவர் தேவைகளை தருவார். அல்லேலூயா. அவர் தேவைகளை தருவார். மூன்றாவது காரியம் வேதம் சொல்லுகிறது, படிங்க பார்க்கலாம். சங்கீதக்காரனே சொல்கிறார், கர்த்தரை தேடுவதற்கோ கர்த்தரை தேடுவதற்கோ அது என்ன ஒரு நன்மை? ஒரு நன்மையும் குறையப்படாது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் 23 வசனம் சொல்றான், கர்த்தர் மேய்ப்பராய் இருந்தார் நான் தாழ்ச்சி அடையேன். அவன் சொல்லி முடிக்கிறான், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. இந்த ஒரு நன்மை என்ன? ஆண்டவர் ஒரு மனுஷனை கேர் பண்ணும் பொழுது, ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு காரியம் கூட அவன் வாழ்க்கையில குறைவில்லாம நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இது இல்ல அது இப்போ ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்னே காப்போம். ட்ரெஸ் எடுப்போம், இன்னஸ் எடுப்போம், ஸ்லிப்பர் எடுப்போம், இல்லையா, ஷூ எடுப்போம். இப்படி ஒன்னையும் கேர் பண்ணுவோம். அவங்களுக்கு பெட்டி புதுசு வாங்குவோம், இது வேணும் அது வேணும் எல்லாம் பண்ணுவோம். அப்ப அவங்களுக்கு எதுவுமே குறைவில்லாம என்ன செய்வோம்? சொல்லுவோம், ஒரு குறைவில்லாம பண்ண கட்டி கொடுத்துருக்கப்பா, ஒரு குறைவில்லாம விரும்பின எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? கர்த்தரை தேடி பார்த்தா கொஞ்சம் சுகர், கொஞ்சம் பிபி, கொஞ்சம் கிட்னி பிரச்சனை, கொஞ்சம் ஹார்ட்ல பிளாக், கொஞ்சம் தலை சுத்து, கொஞ்சம் ஸ்பைனல் பிரச்சனை எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, அப்படின்னா கர்த்தரை தேடாதவர்களுக்கோ அதுக்கு பதில் என்ன? நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம், பொறுத்துங்க. கர்த்தரை தேடினா ஒரு நன்மையும், ஆனா கர்த்தரை தேடலன்னா எல்லா நன்மையும் குறைவுபடும். அல்லேலூயா. கண்ணெடுத்தா வியாதி, பல்லெடுத்தா வியாதி, காதை தொட்டா வியாதி, எலும்பை தொட்டா வியாதி, நரம்பை தொட்டா வியாதி, புரியுதா உங்களுக்கு? வயிற்றை தொட்டா வியாதி, முதுகை தொட்டா வியாதி, எல்லா வியாதி எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. ஆனா கர்த்தரை தேடுகிறதுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுங்க. அவர் ஆவியானவர் முழு மனதோடு தேடுங்க, முழு பலத்தோடு தேடுங்க, முழு ஆத்துமாவோடு தேடுங்க. அல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை தேடுங்க. ஆமென். மூன்றாவது காரியம் வேகமா சொல்லி முடிக்க 121 121 எனக்கு ஒத்தாசை என்று சொன்னால் எனக்கு உதவி வருகிற இடம். அல்லேலூயா. எனக்கு உதவி வருகிற இடம். எங்க வீட்டுல நாங்க 7 பிள்ளைங்க. எங்க அப்பா ஒருத்தங்க தான் வேலை செஞ்சாங்க, எங்க அம்மா ஒர்க் பண்ணாங்க. நாங்க ஒரு சாப்பாட்டு கஷ்டப்படல, துணிமணி எங்களுக்கு பிறந்த நாளுக்கெல்லாம் தர மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் எங்களுக்கு எப்போ கிடைக்குன்னா, ஸ்கூலுக்கு ட்ரெஸ் கிடைக்கும், கிறிஸ்துமஸ்க்கு கிடைக்கும், நியூ இயர் கிடைக்கும். அதான் எண்ணக்கூடிய துணி தான். அந்த கிறிஸ்துமஸ்க்கு எடுத்து கொடுக்குற துணியை வச்சுதான் நாங்கள் வருஷமெல்லாம் எங்க ஃபங்க்ஷன் என்ன செய்யணும், அதை போட்டு போவோம், அதை போட்டு போவோம். அதுதான் துணி. செருப்பும் பார்த்தீங்கன்னா ஒன்று தொலைச்சிட்டோம்னா அடுத்து வாங்கி தர மாட்டாங்க, அடுத்து வாங்கி தர வருஷத்துக்கு ஒரு புது ட்ரெஸ் கிடையாது. அது கிறிஸ்துமஸ், பிறந்த நாள் எதுவும் தெரிய கிடையாது, எதுவும் கிடையாது. எத்தனையோ நாட்கள் எவ்வளோ அனுபவங்கள் உண்டு. சாப்பாடு உண்டு, சாப்பாடு ரொம்ப பிரபலமான சாப்பாடு அப்படிலாம் கிடையாது. அப்படிதான் சாப்பிடுவோம். அப்படிதான் எங்களுடைய குடும்பம் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம். வாடகை வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். சொந்த வீடுகள் அம்மா அப்பா வசதியாக இருந்தவங்க. நான் பார்த்த நாட்கள் சொல்றேன், கஷ்டப்பட்ட நிலவரங்கள், ரொம்ப அனுபவங்கள். ஆனா இந்த ஆண்டவரை என்னைக்கு இந்த ஊழியத்துக்குன்னு புறப்பட்டு வந்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு குறை வைக்கல, ஒரு குறை வைக்கல, ஒரு குறை வைக்கல. என்னை கூட வரும்போது ஆண்டோட சொல்றேன், ஒரு குறை கர்த்தர் வைக்கல. அல்லேலூயா. செருப்புக்கு கூட கர்த்தர் குறை வைக்கல. ஆமென். அதை கூட யாராவது வாங்கி தருவாங்க, அதை கூட யாராவது வாங்கி தருவாங்க. செருப்புக்கு கூட தேவன் குறை வைக்கல. இந்த துணி போடலாம், இதுக்கு கூட தேவன் குறை வைக்கல. 1 தான் 2 தான் தேவன் குறை வைக்கல. அல்லேலூயா. எல்லா தேவைகளையும் அவர் தந்திருக்கிறார். நாங்கள் மனுஷனை நோக்கி பார்க்கவில்லை, நாங்கள் அவரை நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. என் சபை விசுவாசிகள் சொல்லுவேன், நான் உன் கையை ஏந்தினா அவர் எனக்கு கையை திறக்க மாட்டாரு.
அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நாங்கள் உங்களை நம்பி அல்ல, உங்கள் தசம பாகத்தை நம்பி அல்ல, உங்கள் காணிக்கையை நம்பி அல்ல, பணக்கார விசுவாசியை நம்பி அல்ல. அல்லேலூயா. நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். நாங்கள் அவரை நோக்கி பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தருவாங்க, அவரை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. நான் முந்தானத்து ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த அவர் என்ன பண்ணாரு, ஐயா என் ஸ்பீக்கர் ஒன்று பழுதுக்காக போயிருந்தேன். அவர் என்ன பண்ணாரு, அவர் ரொம்ப கனவு கொடுப்பாரு. ஐயா திஸ் ஒன்ஸ் சூப்பர் ஒன், இங்க பணம் கொடுத்துக்கோங்க. ஆனா வாங்கிட்டு வந்தா பணம் கொடுக்கணும்ல, வாங்கிட்டு வந்தா பணம் கொடுக்கணும். என் கையில இருந்த பணத்தை அன்னைக்கு ஒரு 16,500 கையில கொடுத்து வந்துட்டேன். அது ஒரு 30,000 மேல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வந்தேன். நேற்று நைட்டு நான் பார்க்க ஒரு தம்பி வந்தான். அவன் வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டு அவன் கிளம்பும்போது ஜோம் பண்ண வேண்டாம், ஜோம் பண்ணான். ஜோம் பண்ணிட்டா பாத்தீங்கன்னா என் மனைவிக்கு தம்பி அவன் அதாவது தூர தேசத்துல வந்திருக்கிறான். அவன் தான் பார்த்தான், எங்களுக்கு சில கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு இருந்தான் போல, அதெல்லாம் கொடுத்துட்டு அவன் பாட்டு கிளம்புறேன். அவன் என்ன பண்ணான், உங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க. நான் சொன்னேன், ஏன் அமைதியா போடாதான், ஒண்ணும் இல்லை, எல்லா தேவைகளும் இருக்கு. அவன் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, டக்குன்னு பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு 10,000 காசு. இன்னைக்கு காலையில இந்த ஸ்பீக்கர் காசு என்ன செஞ்சேன், முதல்ல போட்டுவிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் மிஷினரிகளுக்கு எல்லாம் கொடுப்பேன். அதெல்லாம் கத்து செய்வாரு. நம்ம யாரை நோக்கி பார்க்கணும், யாரை நோக்கி பார்க்கணும், நீங்க யாரை நோக்கி பாக்குறீங்க? அல்லேலூயா. உங்க பணத்துக்கு யாரை நோக்கி பாக்குறீங்க? ஆமென். சத்தம் வரமாட்டேங்குது, சத்தம் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவரை தேடுங்கள். அல்லேலூயா. அவருக்காய் காத்திருங்கள். ஆமென். நீ அவரை தேடி பாரு. இந்த வயதான நாட்கள்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். அவரை தேடுங்கய்யா, அவரை தேடுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். உலகத்துல உதவி செய்ய நினைச்சுவாங்க, சொல்லிக்கணும் என்ன பண்ணாங்க, சொல்லிக்கணும். இப்ப ஐயா இருக்காரு, ஒரு உதவி செஞ்சுருவாங்க, நான் தான் கொடுத்தேன். இந்த தம்பி இருக்கா, நான் தான் கொடுத்தேன். சொல்ல மாட்டாங்களா? ஆனா கர்த்தர் எனக்கு சொல்லிக்கிட்டு வரா, சொல்லிக்கிட்ட வர. எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எனக்கு தெரியும், எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எங்களை படிப்புக்காக அவங்க யாரையாவது பணக்காரங்க எல்லாம் போயிட்டு உதவி கேட்டிருக்காங்க. எனக்கு தெரியும், உதவி கேட்டிருக்காங்க. நான் ரொம்ப யோசிச்சிருக்கிறேன். ஆனா எங்க அம்மா மறிக்கக்கூடிய நாட்கள்ல எங்க அம்மாவை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மாதம் 20,000 ரூபாய் கொடுத்து நாங்க செலவழிச்சு ஆளை வச்சு அவளை பார்க்க வச்சோம். அல்லேலூயா. ஏன்? அவங்க கர்த்தரை தேடுவாங்க, அவங்க செபிப்பாங்க. அல்லேலூயா. அவங்க பார்த்த கஷ்டங்கள், அவங்க பார்த்த அனுபவங்களை விட அவங்களுடைய மரண காலங்கள்ல கர்த்தர் அவங்களை அபரிதமாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. குறைவில்லாம கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்க ஒத்தாசை வரும் பர்வதத்தை பாருங்க, இயேசுவை தேடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு தாரும், ஆண்டவரே ஊழியம் தாரும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். ஆமென். என்னுடைய காரு, எனக்கு 2 கார் இருக்குது. ஒரு கார் இன்னோவால ஏறும்போது நீ காலில் முடிச்சுங்க, ஐயா இந்த கார்ல ஏறக்கூட நான் தகுதி கிடையாது, இந்த கார்ல ஏறக்கூட நான் தகுதி அதை கொடுத்திருக்கிறேன். ஒரு ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. அவரை தேடினார். நீங்க கர்த்தரை நடக்க மாட்டேன், கர்த்தரை நடக்க, கால்கள் தள்ளாட விட மாட்டார் காக்கும் தேவன், கால்கள் தள்ளாட விட மாட்டார் காக்கும் தேவன். இஸ்ரவேலே காக்கிறவரினால் தூங்க மாட்டார், இஸ்ரவேலே காக்கிறவரினால் தூங்க மாட்டார். கண்களை நோக்கி பார்க்கிறேன், ஆனந்தம் படைத்தவரை நான் காக்கிறேன். உதவிகள் கண்களை நோக்கி பார்க்கிறேன், ஆனந்தம் படைத்தவரை நான் காக்கிறேன். சரி, அப்போ தாவீது ஒரு நாள் ஆடுகளுக்கு பின்னாடி நடந்தவன். என்ன சாப்பாடு சாப்பிட்டுருப்பான்? என்ன சாப்பாடு சாப்பிட்டுருப்பான் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை கிடைச்சிருக்கும், ஒருவேளை கிடைக்காது. காலையில கொஞ்சம் சாப்பிட்டு போயிருக்கலாம், இல்ல காலையில கொஞ்சம் கஞ்சி எடுத்துட்டு போயிருக்கலாம். சாயங்காலம் வர வரைக்கும் என்ன கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. எந்த நிலம் இருந்திருப்பான், ஏதோ ஒரு மரம் நல்ல போய் என்ன பண்ணிப்பான், கொஞ்சம் நல்ல ஊட்டி இருப்பான். அல்லேலூயா. நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல வஸ்திரம் கிடையாது, படுத்துறங்க நல்ல இடம் கிடையாது. ஆனா கர்த்தரை நோக்கி பார்த்தபடினால நாட்கள் கடந்தது. கர்த்தர் நல்ல வஸ்திரத்தை கொடுத்தார், கர்த்தர் நல்ல அரண்மனையை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதான் அவன் சொல்றான், அல்லேலூயா,
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2ஆம் வசனம் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்கிறீங்க? அல்லேலூயா. அதிகாரம் சொல்ல படிக்கும் எலியாஸ் என்ற தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. எலியாஸ் என்ற தேவனுடைய மனுஷன். அவன் போய் நிக்கிற அந்த வீட்டுல, லாபானுடைய வீட்டுல சொல்றான், என் எஜமானன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் சொல்றான், ஆசீர்வதிச்சது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அவன் இந்த எஜமான் யாரு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர்கிட்ட வெள்ளி உண்டு, அவர்கிட்ட பொண்ணு உண்டு. அல்லேலூயா. இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அவர்கிட்ட ஆடு உண்டு, அவருடைய மாடுகள் உண்டு, அவருடைய ஒட்டகங்கள் உண்டு, அவருடைய வேலைக்காரர் உண்டு, அவருடைய வேலைக்காரிகள் உண்டு. அல்லேலூயா. ஆமென். அவன் தான் போயிட்டு இன்னைக்கு பொண்ணு எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யாமலை போயிட கம்மியா தான் இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு பொண்ணு எடுத்து என்ன பண்ணுவோம்? என்ன கொடுப்பாங்க? 8 கொடுப்பாங்களா? ஆனா அன்னைக்கு எலியாசர் போய் கொடுத்துதான் பொண்ணை போட்டு வந்தான். எலியாசர் போய், ஏன்னா அவன் சொல்றான், சும்மா வார்த்தையில சொல்லக்கூடாதுல்ல, என் எஜமானன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தண்ணி கொடுத்ததுக்கு ஒரு பெரிய கடையை போட்டான். தண்ணி கொடுத்ததுக்கு ஒரு பெரிய கடையை போட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென். கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவா, கீழாக்காமல் மேலாக்குவா. கர்த்தரை தேடி பாருங்க, கர்த்தரை அழைத்து பாருங்க, கர்த்தர் சொன்னதை செஞ்சு பாருங்க, கர்த்தரை பார்க்க ஆசைப்பட்டு பாருங்க. ஆமென். கர்த்தருடைய வாக்கியல ஆசீர்வதிப்பா. இந்த 2 காரியங்களை வேதத்துல படிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல வந்த என்ன நடக்கும்? மத்தேயு 11:28. சீக்கிரம் படிங்க. மத்தேயு 11:28. தெரிந்த வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் எல்லாரும் யார்கிட்ட வாங்க? என்னிடத்துல வாங்க. நீங்க உலகத்துல சொல்லுவோம், அவங்கள்ட்ட பேசினா கொஞ்சம் மனசு நல்லா இருக்குதுங்க, அவங்கள்ட்ட பேசினா கொஞ்சம் மனசு நல்லா இருக்குது. எத்தனை பேர் ஆண்டவரை உண்மையா லவ் பண்றீங்க? அல்லேலூயா. நம்ம அழகு பார்த்து அவர் லவ் பண்ண மாட்டார், வசதியை பார்த்து லவ் பண்ண மாட்டார். அல்லேலூயா. அவரை தேடினா அவர் நம்ம லவ் பண்ணுவார். நான் தேர்தலுக்கு வச்ச குவாலிஃபிகேஷன் ஒண்ணுதான். என்ன குவாலிஃபிகேஷன்? You love me, you follow me. நீ என் அன்பா இருந்தா எனக்கு பிடிச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? ஒரு பையனும் பொண்ணா இருக்காங்க, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? காலையில என்ன பண்ணுவான்? போன் அடிப்பான், இல்ல மெசேஜ் பண்ணுவான். ராத்திரி படுக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? இப்போ ஆண்டவரை லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம ஃபோன் பண்ண, பேசு, மெசேஜ் எனக்கு சொல்லுமா? இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை லவ் பண்ணு. ஆண்டவரை என்ன எதிர்பார்க்கிற? என்னை நேசிக்கிறாய். என்ன? எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் உண்மையா நேசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவரை நேசிக்க. ஆமென். அவரிடத்தில் வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இன்னைக்கு எத்தனை பேர் இளைப்பாறுதல் எல்லாம் அடைவீங்க? இளைப்பாறுதல் இல்ல, யார்கிட்ட பேசலாம், எங்கே போகலாம்? அல்லேலூயா. உலகத்திலே பாடியிருக்கிறார், எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். ஆமென். யாத்திராகமத்தை படிக்கிறோம். ஆண்டவர் மோசே சொல்கிறார், இங்கே உனக்கு ஒரு இடம் உண்டு, இங்கே வந்து இளைப்பாறு. அல்லேலூயா. இங்கே உனக்கு ஒரு இடம் உண்டு. மோசே ஆண்டவர் சொல்கிறார், இங்கே வா. நீங்க எத்தனை பேருக்கு இளைப்பாறுதல் உண்டு? அல்லேலூயா. இளைப்பாறுதல் உண்டா? இளைப்பாறுதல் இருக்கீங்களா? செத்தவங்களுக்கு எல்லாம் போடுவாங்க RIP, ரெஸ்ட் இன் பீஸ். அது ஆண்டவருடைய வசனம் தான். எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் 57:2 படிக்கும் பொழுது, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் RIP போட்டுருவோம், ரெஸ்ட் இன் பீஸ். ஆனா எந்த நரகத்துக்கு இருப்பான்னு தெரியாது. நீங்க எத்தனை பேர் இளைப்பாறுதல் இருக்கிறீங்க? உண்மையான கிறிஸ்தவன் ஒரு குட்டி பரலோகத்தை இந்த உலகத்தில் அனுபவிக்க. இது ஆமென் சொல்றீங்க. நீங்க நரகத்தில் வாழ்றீங்களா, பரலோகத்தில் வாழ்றீங்களா? உங்க வீடு பரலோகமா நரகமா? உங்களுக்குள்ள இருக்கிறவர் நரகத்தை உண்டாக்குறவரா, பரலோகத்தை உண்டாக்குறவரா? பிசாசு உனக்குள்ள இருந்தா நரகம், பொய் உனக்குள்ள இருந்தா நரகம், பெருமை உனக்குள்ள இருந்தா நரகம், கெட்ட வார்த்தை உனக்குள்ள இருந்தா நரகம். அல்லேலூயா. மற்றவரை சபிக்கிற அனுபவம் இருந்தா நரகம்.
ஆனால் இயேசு உனக்குள்ள இருந்தா பரலோகம். எத்தனை பேருக்கு இயேசு இருக்கிறார்? எத்தனை பேருக்கு இளைப்பாறுதல் உண்டு? அல்லேலூயா. அத்திமரம் இளைப்பாறுதல் இல்ல, திராட்சை செடி இளைப்பாறுதல் இல்ல, வயல்வெளி இளைப்பாறுதல் இல்ல. அல்லேலூயா. ஒளிவு மரம் இளைப்பாறுதல் இல்ல, மந்தை இளைப்பாறுதல் இல்ல, தேவ சமூகம் எனக்கு இளைப்பாறுதல். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இளைப்பாறுதல்? அல்லேலூயா. உண்மை 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 தேவன்கிட்ட மாத்திரம் போய் சொல்லுங்க. அல்லேலூயா. இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும்? அவர்கிட்ட வரணும், அவர்கிட்ட வரணும். அல்லேலூயா. அவர்கிட்ட வரணும். அவர்கிட்ட வந்தா அவர் சொல்லுகிறாரு, என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவா இருக்கிறேன். என்னிடத்துல வருகிறவனுக்கு இளைப்பாறுதல். நீங்க சபைக்கு போய் புண்ணியம் அல்ல, ஆராதிச்சு புண்ணியம் அல்ல, உபவாசம் எடுத்து புண்ணியம் அல்ல, அவரிடத்துல வர வேண்டும். அல்லேலூயா. எங்க போயிட்டு பிரதர்? சர்ச்சுக்கு. என்ன பிரதர் பிரசங்கம்? ஏதோ ஐயா பேசினார், ஏதோ பேசுனார், ஏதோ சொன்னார். நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரசங்கம்லாம் ஞாபகம் இல்ல, ஏதாவது சொன்ன ஜோக்கு ஞாபகம் இருக்குது, ஏதாவது சொன்ன கதை ஞாபகம் இருக்குது, பிரசங்க ஞாபகம் இல்ல. அவரிடத்துல வாங்க இளைப்பாறுதல். அவர்கிட்ட வந்து அவங்க வெட்கப்பட, அவரை தேடினா குறைவு இருக்காது. அல்லேலூயா. அவரை கூப்பிட்டா அவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அவர்கிட்ட வந்தாம இளைப்பாறுதல். ஆமென். நிறைய பேர் பாருங்க, நீங்க பாக்குறேன், நிறைய பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. படிப்பு முடிச்சு இன்னைக்கு என்ன இல்லை, வேலை இல்லை, படிப்புக்குரிய வேலை இல்லை, படிப்புக்குரிய வருமானம் இல்லை. பிஇ முடிச்சுட்டு ஆட்டோ ஓட்டுறான், எம்பிஏ முடிச்சுட்டு ஸ்விக்கியில் ஒர்க் பண்றான். என்ன கேட்டா வேலை இல்லை சார். என்ன இல்லை வேலை. நான் ஒரு பையன் சொன்னேன், ஐயா வேலை இல்லை, வேலை இல்லை. நான் பைபிள் சொல்லுது, வேலை இல்லாத என்ன இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. வீட்டுல சொல்றாங்க தென்னை சோறு, ஊரு சொல்றது தெண்டம். யார் கொண்டு கொடுப்பா இல்லையா? இவருக்கு ஒரு ட்ரெஸ், அங்க போறான் இங்க போறான். ஆனா கர்த்தரை தேடி பாரு, கர்த்தர் இளைப்பாறுதலை தருவா, இளைப்பாறுதல் உள்ள வேலையை தருவா, இளைப்பாறுதல் உள்ள குடும்பத்தை தருவா, இளைப்பாறுதல் உள்ள சபையை தருவா. நீங்க மனுஷனை தேடி போகாதீங்க. அல்லேலூயா. அவர்கிட்ட போங்க, இளைப்பாறுதல் உண்டு. இதைத்தான் மோசே சொல்லுகிறான். இங்க யாத்திராகமத்தை படிக்கும் பொழுது மோசே சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? 33 யாத்திரா 33:15 படிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே உடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லாவிட்டா எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதோ. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆமென் சொல்லுங்க. இயேசுட்ட வந்தா இளைப்பாறுதல், இயேசு முன்னாடி போன இளைப்பாறுதல். இது 5 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எத்தனை பெலிஸ்தியர் வந்தாலும், எத்தனை சவுல் வந்தாலும், எத்தனை ராணுவங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை அப்சலோம் எழுப்பினாலும், எத்தனை அப்பளே எழுப்பினாலும், கர்த்தர் எனக்கு முன்னாடி இருக்கிறார். அவர் எனக்கு இளைப்பாறுதல். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை முன்னாடி வைங்க, கர்த்தரிடத்துல போங்க, கர்த்தருடைய சமூகம் முன்னாடி போகட்டும். மோசே சொன்னா, உடைய சமூகம் முன் செல்லாவிட்டா எங்களை விடத்துல கொண்டு போகாது. அல்லேலூயா. என்ன தேவன் முன்னாடி போகணும். தேவன் முன்னாடி போனாதான் நமக்கு இளைப்பாறுதல். தேவன் முன்னாடி போகிறனா இளைப்பாறுதல் கிடையாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவன் முன்னாடி இல்ல. தேவனை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல, தேவனை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல, தேவன் எங்கன்னு தெரியல. அவர் எங்கே தேட வேண்டாம் இல்லையா? அவர் எங்க தேடலாம்? அல்லேலூயா. ஆண்டவர் இருந்தா இளைப்பாறுதல், ஆண்டவர் இல்லைன்னா இளைப்பாறுதல் கிடையாது. உங்க வாழ்க்கையில ஒரு நாள் ஆண்டவர் முன்னாடி போட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் முன்னாடி போனாருன்னா அவர் என்ன செய்வாரு? எல்லா சத்துருக்களையும் சுட்டடிப்பார், எல்லா கோணலையும் செவ்வையாக்குவா, எல்லா பாதையும் செப்பனிடுவா, எல்லா இருளையும் மாற்றி வெளிச்சத்தை கொண்டு வருவா. அந்த ஜனங்களுக்கு தேவ சமூகம் முன்னாடி போனதுனால அந்த ஜனங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? 5 ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. என்ன ஆசீர்வாதம்? 1, அவர்களுக்கு மன்னா கிடைக்கும். 2வது கண்மலை தண்ணீர் கிடைக்கும். 3வது காடை கிடைக்கும். 4வது பகலிலே மேக சம்பவம் கிடைக்கும். 5வது இரவிலே அக்கினி சம்பவம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் முன்னாடி போனார்னா ஒரு நாள் மன்னா குறையாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் மன்னா குறையாது.
ஆமென். 2 மன்னா உண்டு. ஒன்று ஆவிக்குரிய மன்னா, இரண்டாவது பூமிக்குரிய மன்னா. 2 தண்ணீர் உண்டு. ஒன்று பரிசுத்த ஆவியின் தண்ணீர், இரண்டாவது தாகத்தை தீர்க்கிற தண்ணீர், இரண்டாவது காளை. அந்த காளை இதற்கு பலப்பட்டு நான் புறப்பட்டு போக வேண்டும். அத ஆண்டவர் சொன்னா, அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்திருக்கோம். அந்த ஜனத்துக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவங்க வனாந்தரத்துல நடப்பாங்க. அல்லேலூயா. அவர் இருக்கிற பலன் விசேஷிக்கப்பட்ட பலன். தேவ சமூகம் முன்னாடி போனான். இதை பாருங்க. அல்லேலூயா. யோபு புத்தகம் 21:15 படிங்க. யோபு கேட்கிறார், எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் அவரை தேடுறேன், எனக்கு என்ன பிரயோஜனம்? 21:15. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவரையா அவரை நோக்கி ஜெபம் பண்றதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன? என்ன பிரயோஜனம்? What's the use for us? What's the use? நீ கேட்கலாம், ஐயா இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஜெபிக்கிற குடும்பம் மாறலையே, ஜெபிக்கிற ஊழியம் மாறலையே, ஜெபிக்கிற போராட்டம் மாறலையே, ஜெபிக்கிற வியாதி மாறலையே, ஜெபிக்கிற தோல்வி மாறலையே, ஜெபிக்கிற கொடுமையை மாறலையே. எஸ்ஐயா சொல்றாங்க, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை கொடு, கேட்க கூடாதபடி செவி மந்தமாக. நீ ஜெபிக்கிற, எப்படி ஜெபிக்கிற? உன் ஜெபம் தேவ சமூகத்துக்கு போதா? அல்லேலூயா. போதா? ஆமென். போனால் அற்புதம் நடக்குமே. அவர் குருடா, அவர் செவிடா, அவர் கை நீட்ட முடியாத ஜீவனற்றவரா, அவர் கிரியை செய்ய முடியாதவரா? என்ன பிரயோஜனம்? சம்டைம்ஸ் கேட்கறவங்க, இவ்வளவு ஜெபம் பண்றியா, என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. பாவத்தோடு ஜெபம் பண்ண வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதிமானுடைய ஜெபத்தையோ அவர் கேட்கிறார். அல்லேலூயா. நீங்க உங்களை நீதிமான் ஆக்கி ஜெபிக்கணும். யோபு கேட்கிறார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர் நீதிமானாய் மாறுவது எப்படி? ஒவ்வொரு நாளும் நீதிமானாய் மாறி ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க? உங்க ஜெபம் மேல போதா? எத்தனை ஜெபம் மேல போகுது? டாக்டர் சொப்பனை பார்த்தா கீழ இருந்து மேல ஏணி வைக்கப்பட்டதுதான். அந்த ஏணி எங்க இருக்குதான்? எங்க இருக்குதான்? அப்ப இந்த ஏணிக்கு ஒரு வழி இருக்கு. அப்ப என் ஜெபம் போக என்ன வேணும்? ஒரு வழி. இயேசு நானே வழி. அப்ப இந்த ஏணியில போதா அங்கிருந்து மேல வந்து கீழே இறங்கி வருதா? அல்லேலூயா. என் ஜெபம் போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டும். ஜெபிக்கிறேன் எங்க போது ஜெபம்? சுத்தமாய் ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தமாய் ஜெபம் பண்ணுங்க, தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவர் விரும்புகிற ஜெபம் பண்ணுங்க. என் ஜெபத்தை தள்ளாதிரும். ஒரு பாட்டு உண்டுல, என் ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. நம்பிக்கை உண்டா? ஜெபிக்கணும். அந்த ஜெபம் அவரை கேட்கணும். அவர் இல்லாம என் ஜெபம் பிரயோஜனம் இல்லை. அவர் இல்லாம நான் கூப்பிடுற சத்தம் பிரயோஜனம் இல்லை. ஒருவன் வழியிலே இருந்து கூப்பிட்டான், குருடன், பிச்சை எடுக்கிறவன் குருடன், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே. நிறைய பேர் சொன்னாங்க, டேய் குருடா அமைதியா, டேய் அமைதியா. அவர் பாஸ் ஆயிட்டாரு, அவர் ரொம்ப தூரம் போயிட்டாரு. உன் சத்தத்துல அவர் கேட்கல. பைபிள்ல படிச்சீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை நான் அடிக்கடி யோசிப்பேன். வேதம் சொல்கிறது, அவர் கேட்டாரா, அவர் கேட்ட பொழுது ஃபர்ஸ்ட் நின்றாரா, இரண்டாவது திரும்பினாரா, மூன்றாவது அவனை அழைத்தாரா, நான்காவது அவனோடு பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. எல்லாரும் சொன்னாங்க அவர் தூரமா போயிட்டாரா, அவர் உன் சத்தத்துல கேட்க மாட்டாரு. இல்ல, அல்லேலூயா. அவன் கூப்பிடக்கூடியவரை கூப்பிட்டான், தொடர்ந்து கூப்பிட்டான். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல போய் சேர்கிற வரைக்கும் கூப்பிட்டான். ஆமென். அவர் நிற்பார், அவர் நிற்பார். எத்தனையோ பேர் காவலை கட்டுச்சு. அவங்க எல்லாம் சொன்னாங்க, டேய் அமைதியா, அமைதியா, கூப்பிடாத, கட்டாத, டிஸ்டர்ப் பண்ணாத. ஆனா அவர் அப்படி சொல்லல. அவர் கேட்கிற, நான் என்ன செய்ய?
நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அவனும் பாருங்க பெரிய காரியத்துல கேட்கல. அவன் சொல்றான், என் கண்ணு திறக்கணும். ஏன்? இந்த இயேசுவை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த இயேசுவை நான் பார்க்கணும், இந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும், அற்புதம் செய்கிறவரை பார்க்க வேண்டும், மரித்தவர் உயிரோடு எழுப்பினவரை பார்க்க வேண்டும், குஷ்டரோகியை சுத்தமாக்கினவரை பார்க்க வேண்டும், என் கண்கள் திறந்தவரை பார்க்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே 10 கிராம்ல சர்ச்சை வேணும், 2000 குடும்பம் வேணும், ஆண்டவரே பிரம்மாண்டமான கார் வேணும். அதை கேட்கல. கண்கள் திறக்கப்படும், கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். கண்டினியூ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. அவன் கொஞ்ச நேரம் கூப்பிட்டுருந்தாங்க பேருமே. அல்லேலூயா. தொடர்ந்து கூப்பிடுங்க. அதனாலதான் வேதத்துல படிக்கிறோம், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்படி பண்ணுங்க? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சுத்தமாய் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது அவர் நிச்சயம் கேட்பார். அப்ப பிரோஜனத்தை பார்ப்பீங்க. அப்ப பிரோஜனத்தை பார்ப்பீங்க. பிரோஜனம் இல்லாத ஜெபம் அல்ல, பிரோஜனத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா. உங்க ஜெபம் பிரோஜனமாய் மாறும், உங்கள் துதி பிரோஜனமாய் மாறும். கர்த்தர் அற்புதம் செய்வார். 123 சங்கீதம் 2 வசனம். ஒரு 3 வசனம் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். 123:2. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை இறக்க செய்யும் வரைக்கும் படிங்க வேதத்தை எடுத்து படிங்க. 123 சங்கீதம் 2 வசனம். எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாப்போ வேலைக்காரின் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் கண்கள் அவரையே. இது என்ன ஜெபம்? ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். அல்லேலூயா. எவன் மேல் இரக்கமாய் சித்தம் கொண்டனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். ஆமென். அப்ப அவங்க சொல்றாங்க, எதுக்கு எஜமாட்டி பார்ப்பாங்க? கொஞ்சம் சுகமா இருந்தா எஜமாட்டி என்ன பண்ணுவாங்க? பைபிள் கூட படிக்கிறோம், 2 இடத்துல படிக்கிறோம். படிக்கிறோம் புஸ்தகத்துல அவன் சொல்றாங்க, என்னடா துக்கமாக இருக்கேன், என்ன துக்கம்? அவன் சொல்றான், ராஜா சொல்றான் பாருங்க, அவனுக்கு எவ்வளவு டிசைன் ஸ்பிரிட் பாருங்க. அவன் கேட்கிறானே, உனக்கு வியாதி இல்லை, உன் இருதயத்துல துக்கம் தான். அதே வேளையா ஆதியாகமத்துல படிக்கிறோம், யோசேப்பு கேட்கிறான், என்ன துக்கமா இருக்கிறீங்க? இல்ல ஒண்ணு இல்லப்பா, உனக்கு ஏதோ பிரச்சனை. சொப்பனத்தை பார்த்து துக்கமா இருக்கிறான், சொப்பனத்தை பார்த்து துக்கமா இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா இவன் கேட்கிறான், நீ என்ன துக்கமா இருக்கிற? துக்கத்தை அவன் ராஜா என்ன செய்யறான்? இவன் சொல்றான், பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம். ராஜாட சொல்றான், இப்படி காரியம் ஒண்ணு. இவன் சொல்றான், அவன் துக்கத்தை மாற ராஜா வழி கிடத்துறான். அல்லேலூயா. இங்க வேதம் எதுக்கு? எஜமான் பண்ணி சோகம் இருப்பாங்க. எஜமான் கேட்பாங்க, என்ன பிரச்சனை? இல்லம்மா பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமா, இல்லம்மா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, இல்லம்மா வீட்டு வளர்ப்பது. எஜமான் என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு வாடகை? இந்த அப்படி. எஜமான் என்ன பண்ணுவான்? என்னடா என்ன பிரச்சனை? ஒரு மாதிரி இருக்கிற அப்படி. ஆனா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எஜமான வித்தியாசமா. ஒரு சம்பவத்தை எப்படி ஒரு நாள் படித்துக் கொண்டது. ஒரு பணக்காரர், அவனிடத்துல கார் ஓட்டுனேன், ஒரு கார் ஓட்டுன ஒரு சாரதி. ஒரு நாள் பணக்காரனுக்கு பிறந்தனார். அந்த சாரதி, இந்த டிரைவர் என்ன பண்ணா, போய் ஒரு பெரிய கடைக்கு போனான். கடையில் ஒன்று கேட்டேன், என்னடா இங்க வந்து என்னடா? இல்ல ஒரு ஷர்ட் வேணும். கேட்டேன், இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கணும் தெரியுமா? தெரியும், என் எஜமானுக்கு பிறந்தனார். என்ன சைஸ்? 40 சைஸ் கொடுங்க. எவ்வளவு விலையில? என்ன ஹையஸ்ட் கொடு. அப்ப சொன்னாங்க 12,000 ஷர்ட். எவ்வளவு? 12,000. அந்த ஷர்ட்டை கொண்டு போயிட்டு 12,000 ரூபாய் உள்ள ஒரு ஷர்ட்டை கொண்டு போய் தன் எஜமானுக்கு இந்த டிரைவர் கொடுத்தான். எஜமான உங்களுக்கு பிறந்தனால இந்த ஷர்ட்டை வச்சுக்கோங்க. எஜமான் பார்த்தா, நல்ல பரவாயில்ல, நம்ம கூட பிராண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓகே. அதே மாதிரி இந்த வேலைக்காரனுக்கு பிறந்த வந்துச்சு. அது எஜமானுக்கு ஒன்று தெரிய வந்துச்சு. அப்ப சொன்னே, காரை அந்த கடையில் எடுத்து சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு காரை எடுத்துனான். ஒரு கடைக்குள்ள போனா கேட்டேன், என்ன சார் இங்கே வந்துருக்கீங்க? ஆமா ஒரு ஷர்ட் எடுங்க. சார் என்ன விலையில சார்? இருக்கிறத குறைஞ்ச விலையில எடுங்க. இருக்கிறதுல குறைஞ்ச விலையில ஒரு 250 ஒரு சட்டை எடுத்துக்கொண்டு அவனை கொடுத்தான். இதுல யாருக்கு ஜெபம்? யாருக்கு ஜெபம்? உலக ஜெபம். அப்படி நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு எஜமான். அல்லேலூயா. ஆண்டவர் எஜமானா வச்சிருக்கீங்க உலகத்துல. அதனால யாரை எஜமான் கூப்பிடாதீங்க. அல்லேலூயா. உலகத்துல யாரையும் வேண்டப்படுத்தாத. அவன் கை நமக்கு நீட்டப்படும், அளந்துதான் கொடுக்கப்படும். ஆனால் தேவன் அப்படி அல்ல, அமிக்கி குலுக்கி சரிந்து விடும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவருடைய நோக்கி பாருங்கள்.
அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்யும், ஆண்டவரே எங்கள் மேல் தயவாயிரும், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை ஆசீர்வதிக்காவிட்டா யார் எங்களை ஆசீர்வதிப்பா? நீர் எங்களுக்கு உதவி செய்யாவிட்டா யார் எங்களுக்கு உதவி செய்வா? நீர் எங்களை மேன்மைப்படுத்தாவிட்டா யார் எங்களை மேன்மைப்படுத்துவா? நீர் எங்களை உயர்த்தாவிட்டா யார் எங்களை உயர்த்துவா? நீர் எங்களுக்கு சுகம் தராவிட்டா யார் எங்களை சுகமாக்குவா? அல்லேலூயா. எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நீர் ஆசீர்வதித்தா அது நிரந்தரமானது. அல்லேலூயா. அது மாறாது. ஆமென். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான நோக்கி இருக்குது. எங்கள் கண்களோ வேற எஜமான நோக்கி இல்ல, எங்க தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன நடந்தாங்களா? பிரகாசம் அடைந்தார்கள். ஆமென். அவர்கள் முகம் என்ன செய்யல? வெட்கப்படல. ஆமென் சொல்றீங்க. வெட்கப்படல. நாங்க வெட்கப்பட்டு போக மாட்டோம், நாங்க தலைகுனிந்து போக மாட்டோம். நாங்கள் அவரை தேடுவோம், நாங்கள் அவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் முகம் பிரகாசமடையும், எங்கள் முகம் பிரகாசமடையும். எல்லாருடைய கண்களை விடுவோமா? இன்னும் கொஞ்சம் நேரம் உண்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலங்களில கொஞ்ச நேரம் ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். ஆண்டவரே பார்த்து கொஞ்ச நேரம் சொல்லணும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நாம அவசரம் தெரிஞ்ச அவசரம் தானே, கேட்ட பிரசங்கம் தானே. நன்றி கத்தர் யாரோ ஒரு நபரோட கத்து பேசியிருப்பார். நான் செவ்வாய்க்கிழமை ஊழியக்காரர் கூடத்துல பேசுறேன். அப்படி ஒரு நாளும் பிரசங்கம் பண்ண மாட்டேன். ரொம்ப அமைதியா ரொம்ப பொறுமையா பேசுறேன். ஒருத்தர் வந்து என் கையை பிடிக்க மாட்டேன் அழுது நின்று இருந்தாங்க. என்ன சிஸ்டர் கிட்ட ஆனோட சொல்லாமா, உன்னை என்ன எடுத்துக்கிட்டு என் ஆயுஷா இருக்காது, நம்ம ஒரு பிரயோஜனம் மற்றது. அவங்க சொன்னாங்க, கத்தர் திட்டமும் தெளிவுமா என்னோட பேசினார். இந்த காலையில் கத்தர்களோடு பேசியிருக்கார். நான் பேசின வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்லை, ஏதோ நான் ஒரு பிரச்சனை பண்ணவில்லை. ஆண்டவர் சொன்னது உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், அவ்வளவுதான். மார்க்கெட்டாக பிரச்சனை பண்ணவில்லை. அல்லேலூயா. சிலர் அவரை நோக்கி பார்க்க போறீங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தாங்க. தாவீது சொல்றான், நீ கர்த்தரை நோக்கி பாரு, முகம் வெட்கப்படாது, பிரகாசம் அடையுது. கொஞ்சம் நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன், நான் வெட்கப்படலை. சிங்கத்திட்டு வெட்கப்படல, கரைட்டு வெட்கப்படல, ஒளியாத்துட்டு வெட்கப்படல, சபைட்டு வெட்கப்படல, அப்படியிட்டு வெட்கப்படல. நான் பெத்த பிள்ளைகிட்ட கூட கர்த்தரை வெட்கப்படவிடலை. அல்லேலூயா. கர்த்தர் வெட்கப்பட விடல. அவன் சொல்றான், அவரை நோக்கி பாருங்க, எனக்கு ஒத்தாசி ஒரு பர்வதம் உண்டு. இந்த காலையில் உங்க வீட்டுல திராட்சரசம் குறைவா, ஆண்டவரை கூப்பிடுங்க, அவரை அடையுங்க. அவரால் அற்புதம் நடக்கட்டும், அவரால் வீட்டுக்குள்ள அதிசயம் நடக்கட்டும். மரத்தின் மேல ஏறுங்க, சகையை தேடினா அந்த தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை தேடுங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரே என் ஜெப தேவ சமூகத்துக்கு வரணும். எனக்கு இளைப்பாறுதலை தாரும். என் முக வெட்கம் மாறட்டும், என் துக்கம் மாறட்டும், என் கலக்கம் மாறட்டும், என் பயம் மாறட்டும், என் மரண கட்டு மாறட்டும், என் வியாதி மாறட்டும், என் நிந்த மாறட்டும், என் அவமானம் மாறட்டும், என் சூழ்நிலைகள் மாறட்டும், என் போராட்டங்கள் மாறட்டும், செய்வனை கட்டுகள் மாறட்டும், மந்திர கட்டுகள் மாறட்டும், எல்லா சிறையிருப்பும் மாறட்டும். ஒரு தேவ மகிமை இறங்கி வரட்டும். அன்றைக்கு மோசே கேட்டது போல ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, பகலிலே மேக ஸ்தம்பம் வரட்டும், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் வரட்டும். எனக்கு தேவையான மன்னா வரட்டும், எனக்கு தேவையான கண்மலை தண்ணீர் வரட்டும், எனக்கு தேவையான காலை வரட்டும். என்னை நீ நடத்தும் ஆண்டவரே, நீ என்னை நடத்தும் பொழுது என் வாழ்க்கை வனாந்தரம் அல்ல, வனாந்தரம் ஏகனை போல மாறும், வறண்டு நிலம் செழிப்பாய் மாறும். என் குடும்பம் வறண்டு கிடக்கிறது, என் குடும்பத்துக்கு ஒரு செழிப்பு வரட்டும். என் குடும்பம் வனாந்தரமாய் கிடக்கிறது, என் குடும்பத்தில் ஆறுகள் வரட்டும். ஆண்டவரே,
எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் முகம் வெட்கம் மாறட்டும். என் முகத்தின் வெட்கம் மாறட்டும். என் முகத்துல பிரகாசம் வரட்டும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆண்டவரே, என் முகத்துல பிரகாசம் வரட்டும். ரபா லக்கா புடாவலா ரிமானா மங்கலா புடா ரிமா லக்கா புடாவலா ரிமா நிக்கே புடா ரிமா நிக்கே ஷபா நிக்கா ரமா நிக்கா புடா மலா ரிமா நிக்கா புடா மலா புடா ரிமா லக்கா புடா ரிமா லக்கா புடாவலா ரிமி மலக்கா புடாவலா. Ribala maudina ramana mana katuda ribala katuda bala rabala katuda rimana mana katuda bala riba ikatuda mana katuda bala raba. ஆண்டவரே, ஒவ்வொரு உடலுடைய கரத்துல கொடுக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் உம்மை அழைக்கிறோம். நீ சொன்னதை நாங்கள் செய்கிறோம். உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே. Rabala katuda bala rabala katuda ramana mana katuda bala ribala katuda shabala bangara katuda bala ribala rimana maudina ramana katuda bala riba ikatuda bala rabala katuda bala ribala katuda ribala bangara katuda bala ramana katuda rimana maudina ramana katuda bala riba ikatuda bala ribala katuda bala rimana mangara katuda bala ribala katuda ribala maudina ramana katuda bala raba ikara ramana maudina ramana katuda ribala maudina ramana katuda bala riba ikara ramana maudina ramana katuda shabala maudina ramana katuda bala ribala katuda bala ramana katuda வெட்கம் மாறட்டும். வெட்கம் மாறட்டும். வெட்கம் மாறட்டும். வெட்கம் மாறட்டும். பிரகாசம் வரட்டும் ஆண்டவரே. பிரகாசம் வரட்டும் ஆண்டவரே. சூரியனுடைய பிரகாசம் வரட்டும். நட்சத்திரத்துடைய பிரகாசம் வரட்டும். தூதனுக்குரிய பிரகாசம் வரட்டும். உடைய முகத்தின் பிரகாசம் வரட்டும். ரமணா மௌலினா ரபா லக்கா ரிபா லக்கா துடா வல்லா ரிபா நிக்கா ரமா லக்கா துடா வல்லா ரிபா நிக்கா ரமணா மௌலினா ரபா லக்கா துடா ரிபா லா மௌலினா ரமா லக்கா துடா ரிபா லா மௌலினா ரமணா மங்கரா துடா ரிபா லக்கா துடா வல்லா ரிபா நிக்கா ரமணா மௌலினா ரமா லக்கா ரிபா லா மௌலினா ரிபா மனா துடா. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, என் முகம் பிரகாசமா இருக்கட்டும். என் முகம் பிரகாசமா இருக்கட்டும். எவ்வளவான சந்தோஷத்தை தாரும். ரபால மௌலினா ரிபா லக்கா துடா ரிபா லா மரக்கா துடா வல்லா ரிபா லா மங்கரா துடா வல்லா ரிபா நிக்கா ரமா லக்கா துடா வல்லா கரா. உம்மால் கொடு எல்லாம் கொடு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கொடு எல்லாம் கொடு அந்த பிரசன்னத்தோடு நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தவர் உங்களோட பேசியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க எங்கேயும் பார்க்காத ஆசீர்வாதம் உனக்குள்ள இருக்குது. இங்க எங்கேயும் பார்க்காத, யாரையும் பார்க்காத. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அனுபவம் யாரையும் பார்க்காத, கர்த்தரையே நோக்கி பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் அடைவோம், முதுமை அடைவோம். நமக்கு வேண்டியதை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசின தேவதாசனுக்காக திருக்குறாயின் பகுதியில ஒரு சிறந்த பெரிய திருச்சபையினுடைய போதகர் அந்த திருச்சபையினுடைய பேர் புது பலன். அதே போலதான் அவருடைய ஜீவியம், அவருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பம், அவருடைய திருச்சபை
எப்படி இருக்குது என்று நான் பல முறை போகும்போது பார்த்தேன். அவர்களும் அந்த புது பலனை பெற்றிருக்கிறார்கள். பேர் ஒன்று இருக்கும், அதுக்கு வேற மாதிரியா செயல்படுவாங்க. அந்த திருச்சபை மக்கள் கூடி வருகிறதும் அந்த புது பலத்துலதான் வந்து மேன்மை அடைகிறார்கள். ஹல்லேலூயா.